Hi students, welcome to Vasu Career Insights. நீங்க +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரீம் கெரியரான MBBS, BDS அல்லது மெடிசன் அலைன் கோர்சஸ் எடுக்கணும்ன்ற தாட்ல இருக்கீங்களா? பட் ஃபீஸை நினைச்சு ரொம்ப வரிடா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்க போகுது. 12 டிஃபரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் மெடிசன் அண்ட் மெடிசன் அலைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்க இப்பதான் அட்மிஷன் வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் தான். இந்த வீடியோல நம்ம என்னென்ன டிஃபரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அதையுமே செக் பண்ணுங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன, டாக்குமெண்டேஷன் என்ன, அப்ளிகேஷன் எப்போ ஓபன் பண்றாங்க, எந்த லிங்க்ல நீங்க இதெல்லாம் அவைல் பண்ணிக்கலான்ற எல்லா டீடைல்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அல்லது நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? கோல்கேட் BDS ஸ்காலர்ஷிப். எனி இயர் BDS படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 8 lakhs இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். நீங்க +2ல கண்டிப்பா மோர் தென் 65% மேல மார்க் எடுத்திருக்கணும். பிட்வீன் நீங்க செகண்ட் இயர் டு 4th இயர் BDS படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்ல நீங்க 60% மார்க் எடுத்திருக்கணும். அண்ட் டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் போட்டோ, ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய இன்கம் ப்ரூஃப், பேங்க் டீடைல்ஸ், காலேஜ் ஐடி கார்டு அண்ட் உங்களுடைய ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். இவங்க பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 75,000 ஒன் டைம் கொடுக்குறாங்க. அண்ட் அப்ளிகேஷன் டேட் நவம்பர் 2025ல ஓபன் பண்ணுவாங்க. கோல்கேட் BDS ஸ்காலர்ஷிப்ன்ற லிங்க்ல மேலும் விவரங்கள் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ONGC ஸ்காலர்ஷிப். ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க. SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெஸ் தென் 4.5 lakhs வரைக்கும் ஃபேமிலி இன்கம் இருக்கலாம். OBC அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 2 lakhsக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 48,000 per year கொடுக்குறாங்க. அண்ட் டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் அண்ட் உங்களுடைய அட்மிஷன் ப்ரூஃப், இன்கம் ப்ரூஃப் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் பிட்வீன் ஜூலை டு அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலும் விவரங்களை நீங்க ONGCscholar.orgல செக் பண்ணிக்கலாம். HDFC பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப். நீங்க எனி இயர் MBBS அல்லது நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 2.5 lakhs இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். மினிமம் 55% உங்களுடைய அகாடமிக் இயர் மார்க்ஸ் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸ் இதெல்லாமே நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 50,000லேருந்து 75,000 வரைக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025ல ஓபன் பண்ணுவாங்க. HDFC பேங்க் ECSSன்ற லிங்க்ல நீங்க செக் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 3 lakhsக்குள்ள இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். +2ல கண்டிப்பா நீங்க 80%க்கு மேல எடுத்திருக்கணும். அண்ட் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 40,000 per year கொடுக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், அட்மிஷன் லெட்டர், உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரேங்க் கார்டு ஃபார் நீட், பேங்க் பாஸ்புக், உங்களுடைய போட்டோ கார்டு, ஐடி கார்டு இதெல்லாமே நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் பிட்வீன் ஜூலை டு செப்டம்பர்ல ஓபன் பண்ணுவாங்க. நீங்க மேலும் விவரங்களை FFE.org ஸ்காலர்ஷிப் என்ற லிங்க்ல தெரிஞ்சுக்கலாம். FFE GSK ஸ்காலர்ஷிப். நீங்க MBBS ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 3 lakhsக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். +2ல கண்டிப்பா நீங்க மோர் தென் 65% மேல எடுத்திருக்கணும். பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 1 lakh per year கொடுக்குறாங்க. அண்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார், ஐடி ப்ரூஃப், காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், ஃபேமிலி இன்கம் எவிடன்ஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதெல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் நவம்பர் 2025ல ஓபன் பண்ணுவாங்க. FFE.org FFE GSK ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ன்ற லிங்க்ல மேலும் விவரங்களை நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யூகோ ஸ்காலர்ஷிப். இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் MBBS, BDS அல்லது நீங்க நர்சிங் படிக்கிறீங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 lakhsக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். அகாடமிக் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா 70%க்கு மேல உங்களுடைய +2ல எடுத்திருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், உங்களுடைய அட்மிஷன் ப்ரூஃப், ஃபேமிலி இன்கம், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா இதெல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025ல ஓபன் பண்ணுவாங்க. யூகோ ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ்ன்ற லிங்க்ல மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபெடரல் பேங்க் ஹார்மஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் MBBS நர்சிங் இன் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 3 lakhsக்குள்ள இருக்கணும். அண்ட் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் per year நீங்க அவைல் பண்ணிக்கலாம். பிளஸ் லேப்டாப் ஆல்சோ. டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோ,
உங்களுடைய அட்மிஷன் லெட்டர் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் பிட்வீன் அக்டோபர் டு டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. ஃபெடரல் பேங்க் ஹார்விஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப்ன்ற லிங்க்ல நீங்கள் மேலும் விவரங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோட்டாக் கென்யா ஸ்காலர்ஷிப், நீங்கள் ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிறீங்க, உங்களுடைய ஃபேமிலி இன்கம் less than 6 lakhs இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் 75%க்கு மேலே உங்களுடைய +2 மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் per year கவர் பண்ணுறாங்க. உங்களுடைய டியூஷன், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஃபீஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அண்ட் டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய 12th மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் August 31st ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. கோட்டாக் கென்யா ஸ்காலர்ஷிப்பில் மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். LMES ஃபவுண்டேஷன் கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் இயர் MBBS BDS ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க, நீங்கள் 90%க்கு மேலே உங்களுடைய 10th அண்ட் +2ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுடைய கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபீயை வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அண்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அட்மிஷன் கன்ஃபர்மேஷன், மார்க் ஷீட்ஸ், ஆதார், இன்கம் ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். செப்டம்பர் 2025ல அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. LMESfoundation.comல நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். LIC கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் MBBS BDS அல்லது நர்சிங் படிக்கிறீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் 40,000 per year நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார் ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டிசம்பர் 2025ல ஓப்பன் பண்ணுவாங்க. LIC கோல்டன் ஜூப்ளின்ற லிங்க்ல நீங்கள் போய் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். சென்சடைன் IDA ஷைனிங் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனி இயர் நீங்கள் BDS படிக்கிறீங்க, மெரிட் பேஸ்ட் அட்மிஷனாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் less than 8 lakhsக்குள்ள இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவைல் பண்ணிக்கலாம். 60%க்கு மேலே உங்களுடைய அகாடமிக் மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸ் அல்லது செமஸ்டரோட மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆதார் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் பிட்வீன் அக்டோபர் டு நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சென்சடைன் IDA ஷைனிங் ஸ்டார் ஸ்காலர்ஷிப்ன்ற லிங்க்ல நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். வித்யாதான் ஸ்காலர்ஷிப், இது மெடிசன் அண்ட் மெடிசன் அலைன் கோர்சஸ் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் MBBS, பேராமெடிக்கல், நர்சிங், ஃபார்மசி இந்த கோர்சஸ் நீங்கள் ஆப்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் less than 3 lakhsக்குள்ள இருக்குது அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். கண்டிப்பாக நீங்கள் +2ல more than 80%க்கு மேலே எடுத்திருக்கணும். அண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 55,000 வரைக்கும் per year நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேட் டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவாங்க. vidyadan.orgல நீங்கள் மேலும் விவரங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் கடைசியாக நீங்கள் அதை அவைல் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட் கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப்பை தான் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். சில ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.